ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு மிரட்டலான ஒரு இந்தோனேஷியன் பேய் படத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தோனேஷியன் பேய் படங்களே இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறைய தூக்கி வாரி போடுற ஹாரர் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் செம்ம திகிலா இருக்கும். இப்பெல்லாம் நல்ல ஹாரர் படங்களே நம்ம சேனல்ல போட முடியல. ஒண்ணு படங்கள் கம்மியா இருக்கு, அப்படி நல்ல படங்கள் வந்தாலும் மற்ற சேனல்ல டக்குன்னு போட்டுறாங்க. ஓப்பனா சொல்ல போனா நம்ம கொஞ்சம் லேட்டா தான் போடுற அப்படியே இருக்கு. அதுவும் ஹாரர் படங்களுக்கு மட்டும் சேனல் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நிறைய காப்பிரைட் பிரச்சனைகளும் படங்கள் பற்றாக்குறை பிரச்சனைகளும் அதிகமா இருக்கிறது. நாங்க போடுற வீடியோவை முழுசா பார்த்து ஹைப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த படங்களை தேடி பிடிச்சி நல்ல படங்களா போட ட்ரை பண்றோம். உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பா இருக்கும். நம்ம பழைய வியூவர்ஸ்க்கு தெரியும் நம்ம எப்படி கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம்னு. சேனல் 2 முறை பிரச்சனையாகி க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. அதனால ஒவ்வொரு வீடியோவையும் முழுசா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே காய்ஸ், நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு லேடி டாரட் கார்டை வச்சுக்கிட்டு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு கொடூரமான வாய்ஸ்ல வழக்கமா மேல இருந்து கேட்கிற விஸ்பர்ஸ முணுமுணுப்பு சத்தங்களை நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. அப்ப அந்த கொடூரமான குரல் ஆனா அது அப்படி மாறுச்சுன்னா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த டாரட் ப்ரெடிக்ஷன் கேட்டுக்கிட்டு இருந்தவரு, மாமா சாரி என்னாச்சு, என்னத்த பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த கொடூரமான குரலும் அது எல்லாமே நரகத்துல இருந்து கேட்கிற செவி வழி செய்தி அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடியோட கண்ணுல நெருப்பா தெரியுது. அப்படியே நரகத்தை காட்டுறாங்க. அந்த குரலும் அந்த சாத்தான்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு ஒன்னு மேல ஒன்னா ஏறி போய் ஏஞ்சல்களோட அசரீரிய திருடி அந்த ஒரு தகவலை ஒன்னு இன்னொன்னுக்கு பரப்பி அந்த தகவல் சூனியக்காரிகளுக்கும் சைக்கிகளுக்கும் ஷாமன்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குதுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நரகத்தை ஆண்டுக்கு இருக்கிற அந்த கொடூரமான சாத்தானை காட்டுறாங்க. அந்த சாத்தானோ அந்த தகவல் உண்மை மாதிரிதான் இருக்கும், ஆனா அது 1000 பொய்களால உருவாக்கப்பட்ட உண்மை அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடி, அதாவது மாமா சாரி, டாரட் கார்டை ரீட் பண்ணி பார்க்கும்போது டெத் அப்படின்னு வருது. அதை பார்த்தவங்க மிரண்டு போயிடுறாங்க. அவங்க எடுத்த 3 கார்டுமே டெத் அப்படின்னு தான் வருது. அப்ப அந்த சாத்தானோ அது அவனுக்கான டெத்து கிடையாது, உனக்கான டெத் அப்படின்னு சொல்லுது. அதனால மாமாச்சாரியும் அவரோட குரு மாதிரி இருக்கிற ஒருத்தர்கிட்ட அவரை ஹோட்டல்ல போய் மீட் பண்ணி, நான் எப்ப டாரட் கார்டை ரீட் பண்ணாலும் இப்பெல்லாம் டெத் கார்டு மட்டும் தான் வருது, என்னோட கிளைண்ட்டுக்கு பார்த்தாலும் இப்படிதான் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்க, அப்ப அவங்களோட குருவும் உன்னோட கணிப்பு தப்பு கிடையாது, நாம நரக சாத்தான்களோட விஸ்பரை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதுல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அந்த லேடியோட பொண்ணு நம்ம படத்தோட ஹீரோயின் புத்திரியும், அம்மா எப்பமா வருவீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்கா. அதை இவங்க கவனிக்கல. அப்ப அவங்களுக்கு பின்னாடி அந்த ஹோட்டலோட செஃப் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி அந்த நரகத்தை ஆள்ற அந்த சாத்தா நிக்கிறது இவங்களுக்கு தெரியுது. அந்த சாத்தா பக்கத்துல ஒரு செஃப் கறியை வெட்டிக்கிட்டு இருக்கிறத பாக்குறத அந்த லேடியும் பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த செஃப் வெட்டிக்கிட்டு இருந்த அந்த கத்தி உருவி அவனோட தலையிலே குத்தி அவ இறந்து போயிடுறான். அதை பார்த்து அந்த லேடி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோயினும் அம்மா ரிப்ளை பண்ணாம இருக்கவும் அவளே அவளோட பூனை கியா கூட சாப்பிட ஆரம்பிக்கிறா. அடுத்து ஹீரோயினோட அம்மாவும் அவங்க வீட்டுக்கு அவங்களோட கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது எஃப்எம்ல சாரி அப்படிங்கிற அடையாளம் தெரியாத ஒரு லேடி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அவங்க மாமாச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் அறியப்பட்டவங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் தன்னோட பொண்ணுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு அவ எடுக்காம இருக்கவும் ஆக்சிடென்ட் ஆனதுனால டிராபிக்கா இருக்கவும் எஃப்எம்ல யார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதை கூட கவனிக்காம இறங்கி போய் பாக்குறாங்க. அங்க ஒரு கார் தலைகீழ கிடக்கு. திடீர்னு அவங்கள ஒரு கார் வந்து பயங்கரமா இடிக்க அப்படியே கட் பண்ணி ஓபன் பண்ணும்போது பக்கத்துல ஹீரோனோட அம்மா கிடக்குறாங்க. அந்த கார்ல வந்து லேடி இறந்து போய் கிடக்குறாங்க. அவங்க போன்ல ஹீரோனுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனது வேற யாரும் கிடையாது, ஹீரோனோட அம்மா தான். இது எல்லாத்தையும் அவங்க ஆன்மாவை இருந்து பார்த்து இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த சாத்தானோ அதோட குரல்ல நரகத்திலிருந்து கிடைக்கிற செய்தியை வச்சு மேஜிக் பண்ணி மாயாஜாலக்காரர்களா மாறுறவங்க நரகத்துல இருக்கிற இன்னொரு சாத்தா மாதிரி அவங்க நம்புற அந்த மெசேஜ் தான் அவங்களுக்கான தூண்டில் அப்படி சொல்ல அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல இறந்து போன ஹீரோனோட அம்மாவுக்கு இறுதி சடங்கு நடக்குது. அங்க வந்து லேடிஸும் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற மாமாச்சாரியால அவங்களோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியாமலே போயிருக்கோம் அப்படி சொல்லிட்டு உள்ள போறாங்க. அங்க நிறைய அவங்களுக்கு போர்டெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க. அதை எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே ஹீரோவும் உள்ள வரான். ஹீரோன் கூட படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் உள்ள வந்து ரூமுக்குள்ள நிக்கிற ஹீரோனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஹீரோனோட அம்மா கூட பிறந்த ஹீரோனோட சித்தி அங்கே வராங்க. ஹீரோனை பார்த்துக்கிற ஒரு பாட்டிமாவும் ஹீரோனோட சித்திய வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அடுத்து ஹீரோன் எங்க இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களும் ஹீரோன் கிட்ட போயிட்டு அவ அம்மா இறந்து போனதுக்கு அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. அடுத்து சடங்குக்கு எல்லாமே ரெடியாகவும் அவங்களும் எல்லா சடங்கையும் முடிச்சுட்டு ஹீரோனோட அம்மாவை அடக்கம் பண்ண ரெடி பண்றாங்க. ஹீரோனால அம்மாவோட இழப்பை ஏத்துக்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கா. அடுத்து அடக்கமும் பண்ணி முடிக்கிறாங்க. ஹீரோன் ரொம்பவே உடைஞ்சு போயிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோ எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு அப்ப சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அடுத்து அங்க வந்து தன்னோட சித்தி கிட்ட ஹீரோனோ எல்லாம் முடிஞ்சிருச்சுல சித்தி, நான் பரவாயில்லாம இருக்கேன், நீங்க வேணும்னா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி சொல்ல, ஆனா அவங்களோ இல்ல பரவாயில்ல உனக்கு துணைய கொஞ்ச நேரம் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அவங்களும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வச்சிருந்த போர்டு அதுவாவே கீழே விழுகுது. அது எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. அந்த பாட்டிமாவும் ஹீரோனோட சித்தியும் போய் அதை தூக்கி வைக்கிறாங்க. அடுத்து ஹீரோனும் உள்ள வர அப்ப அங்க ஹீரோனோட சின்ன வயசுல அவங்க அம்மா அவங்க கூட சிரிச்சு பேசி விளையாடுறது எல்லாமே
எல்லாமே அவங்களோட டாரட் கார்டை வச்சு அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எல்லாமே ஹீரோனுக்கு விசுவல்ஸா தெரியுது. அதை பார்த்து ஹீரோனு கண்ணு கலங்கினபடியே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோனோட அம்மாவும் அவளை பார்த்தபடி எங்கேயே போக இவளும் தன்னோட அம்மாவை ஃபாலோ பண்ணியே போறா. அங்க ஒரு ரூம்ல ஹீரோனோட அம்மாவும் டாரட் கார்ட்ஸ பரப்பி வச்சுக்கிட்டு 3 கார்டை மட்டும் எடுத்து வைக்க அதை ஹீரோனும் பாக்குறா. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோனும் அவங்களோட அம்மாவோட டாரட் கார்டு இருக்கிற அந்த பாக்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல இருக்கிற கார்ட்ஸை எடுத்து பார்த்துட்டு அதுல இருக்கிற டவர் அப்படிங்கிற ஒரு கார்டு எடுத்து பாக்குறா. அதோட அர்த்தம் என்னன்னா எழுச்சி அப்புறம் சுதந்திரம் அப்படின்னு பொருள். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு சீனை காட்டுறாங்க. ஹீரோனோட அம்மா அவங்கள கிளைண்ட்ஸுக்கு டாரட் ப்ரெடிக்ஷன் சொல்றதுல வேலையாவே இருந்திருக்காங்க. ஹீரோன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவளை வெளியில கூட கூட்டிட்டு போகாம ரொம்பவே பிஸியா இருந்திருக்காங்க. அதனாலதான் ஹீரோனோ உங்களுக்கு இந்த வேலை தானே முக்கியம், இதை கட்டிக்கிட்டே அழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாகரத்துக்கு அன்னைக்கு தான் கோச்சிட்டு வெளியில போயிருக்கா. அவ அம்மா என்ன சொன்னாலும் சமாதானம் ஆகாம போயிருந்திருக்கா. கோச்சிட்டு போன தன்னோட பொண்ணுக்கு பலமுறை போன் பண்ணி எடுக்காதனால எங்க இருக்க, சாப்பிட்டியா, காலேஜ்ல இருந்து வந்துட்டியா, தூங்கிட்டியா அப்படின்லாம் மெசேஜ் பண்ணிருக்காங்க ஹீரோனோட அம்மா. ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஹீரோனோ எப்ப வருவீங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணிருக்கா. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சோகத்தோட ஹீரோனோ தன்னோட பூனையோட படுத்துக்கிட்டே ஏமா என்னோட அதிக நேரம் நீங்க இல்லாம போயிட்டீங்க, நான் உங்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அப்படி சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே படுத்து தூங்குறான். அதே நேரத்துல வெளியில இடியும் மின்னனோட மழையும் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ ஒண்ணு நேரா ஹீரோனோட ரூமுக்கு வந்து கதவை திறந்து உள்ள வருது. அதை பார்த்த ஹீரோனோட பூனை ஓடியே போயிடுது. ஹீரோனு நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு தூக்கம் கலையிற மாதிரி இருக்கு. அடுத்த செகண்ட் டக்குன்னு புத்திரி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஏதோ ஒண்ணு ஹீரோனை தட்டி எழுப்ப ஹீரோனு பயந்து போய் எந்திரிக்கிறா. சுத்தி முத்தியும் பார்த்த ஹீரோனோ அப்பதான் தன்னோட பூனை கதவு கிட்ட நின்று இருக்கிறத பார்த்துட்டு கதவை திறந்து விட அதுவும் வெளியில ஓடி போயிடுது. அடுத்து அவளும் பூட்டிட்டு போய் தூங்கலாம் அப்படின்னு போகும்போது புத்திரி அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கவும் இவளும் வெளியில போய் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. தன்னோட சித்தி எதுவும் கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சித்தியோட ரூமை போய் தட்டி மார்னி சித்தி அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்கவும் திரும்பி போகும்போது திரும்பி பின்னாடி இருந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு புத்திரி அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டு திரும்பும் போது அவளோட சித்தி பின்னாடி நிக்கிறாங்க. அவங்கள பார்த்த ஹீரோனோ எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்க பாத்ரூம்ல இருந்து வரேன். சரி என்னாச்சு, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோ என்னோட ரூம் கதவை தட்டினீங்களா சித்தி அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோட சித்தியும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோனோ குழப்பத்தோட திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே தன்னோட ரூமுக்கு போறா. அடுத்து ஏதோ யோசிச்சுக்கிட்டே டக்குன்னு வரும்போது ஹீரோனை பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த பாட்டிமா அங்கே வந்து நிக்கிறாங்க. தூங்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு ரூமுக்கு கூட்டி வந்து புத்திரி உனக்கு ஏதாவது பேசணும்னா என்னிட்ட சொல்லு, இல்லைன்னா உன்னோட சித்தி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனோ அவங்கள்ட்ட எதுக்கு நான் சொல்லணும், அவங்க என் அம்மாவோட ஒரே தங்கச்சி தானே, ஆனா அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒரு தடவை கூட வந்து பாக்கலையே, இப்ப அம்மா இறந்ததுக்கு அப்புறம் திடீர்னு சொந்தம்னு வந்து நிக்கிறாங்க, இது வினோதமா இருக்கு அப்படி சொல்ல அதுக்கு அந்த பாட்டிமாவும் உன்னோட சித்தி தனியா ஒரு கம்பெனியை பாத்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் இப்ப தனியா இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு, ஃபீல் பண்ணி பேசினாங்க அப்படி சொல்ல எப்படி இருந்தாலும் நான் தனியா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்ல சரி எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டிமாவும் ஹீரோனை தூங்க சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்து ஹீரோனை தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல புத்திரி நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு இருக்கு. அதை பார்த்த ஹீரோனு கடுப்பை வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் புத்திரி நான் சொல்றது கேளு, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு மெசேஜ் வருது. அதை பார்த்து இன்னும் கடுப்பான ஹீரோனோ இது விளையாடுற விஷயம் கிடையாது அப்படின்னு கோமா மெசேஜ் அனுப்புறா. நான் பொய் சொல்லல அப்படின்னு ரிப்ளை வரவும் உடனே தன்னோட அம்மாவுக்கு கால் பண்றா. அவளோட அம்மாவோட போன் அங்கேதான் இருக்கு. அந்த போன் ரிங் அடிக்கிறத பார்த்து பயந்துகிட்டே போனை வச்சுட்டு அப்படியே படுத்துடுறா. புத்திரி என்ன நம்ப மாட்டேல, நான் தான் அம்மா அப்படின்னு மெசேஜ் திரும்பி வர அந்த சத்தம் கேட்டு போர்வையை பூதுகிட்டு நல்லா படுத்துடுறா. அப்பதான் காட்டுறாங்க ஹீரோனோட அம்மா மாதிரியான ஒரு உருவம் அங்கே உட்காந்து ஹீரோனையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோனுக்களோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சு பார்க்க ஹீரோனோட சித்தி இருக்காங்கல்ல அவங்க ஹீரோனோட கஃபோல எதை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனோ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே கஃபோட க்ளோஸ் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி அங்கிருந்து ஹீரோனோட அம்மாவோட போட்டோவை பார்த்துட்டு இதனோட அம்மாவோட போன் தானே அப்படின்னு அதை எடுக்க போக டக்குன்னு ஹீரோனை பிடிக்கிட்டு போய் நிக்கிறா. அப்ப ஹீரோனோட சித்தியும் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்துற நாள் என்னைக்கு, அதுக்கான ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்க அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோனை சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு அடுத்து காலேஜுக்கு கிளம்புறா. அப்ப ஹீரோனோட சித்தியும் அந்த பூனையை வெளியில விட சொல்ல ஆனா ஹீரோனோ அது உள்ளதா இருக்கும், என்னோட ரூமுக்குள்ள விட்டு பூட்டிருங்க அப்படின்னு அந்த பாட்டி மாட்ட சொல்லிட்டு போறா. ஹீரோன் ஒரு காலேஜ்ல ஃபேஷன் டிசைனிங் படிச்சுக்கிட்டு இருக்கா. காலேஜுக்கு வந்த ஹீரோனோ தன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த மெசேஜ் ஹீரோ கிட்ட காட்ட அப்ப அதுல இன்னைக்கு யாரோ சாக போறாங்க, அதனால உங்க ப்ரொஃபசர் காலேஜ்ல இருந்து கிளம்பிடுவாரு சீக்கிரமாவே அப்படின்னு அந்த மெசேஜ்ல இருக்கு. இதெல்லாம் ஏதாவது ஒரு பிராங்கா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல எனக்கு சரியா தெரியல, ஆனா நேத்து நைட்ல இருந்து நான் பாக்குற எல்லாத்தையுமே அவங்களும் பாக்குற மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும் இந்த அம்மா ஒரு சைக்கிக்கா இருந்தாங்கல்ல அதனால உனக்கு இப்படி கூட தோணி இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோயின் டிசைனிங் கிளாஸ்ல இருக்கா. அப்ப சாரும் ஹீரோனோட டிசைனிங் நல்லா இருக்குன்னு பாராட்டுறாரு. அப்ப திடீர்னு ப்ரொஃபசருக்கு கால் வருது, யாரோ இறந்துட்டாங்க அப்படின்னு. இதை கவனிச்ச ஹீரோனோ அந்த மெசேஜ்ல இருக்க மாதிரி நடக்குது அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அவரோட கிளாஸ்மேட்ஸும் ஹீரோனோட அம்மா இறந்ததுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு நீயும் கண்டிப்பா வரணும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி
வர சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஹீரோன் வேற வழி இல்லாம போலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவங்க ஒன்னு ஹர்ட் பண்ணதான் நினைக்கிறாங்க அப்படின்னு மெசேஜ் வருது. அதை பார்த்த ஹீரோனோ அடுத்து அங்கிருந்து கிளம்பும் போது திடீர்னு ஒரு லேடி ஹீரோனோட கார் கண்ணாடி தட்டி உங்க அம்மாவோட மெசேஜை நம்பு, அவங்க கூட போகாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால ரொம்பவே குழம்பி போயிடுறா. இருந்தாலும் நைட்டு பார்ட்டிக்கு போறா. ஆனா அங்க யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல, எல்லாமே இருட்டா இருக்கு. இவ்வளவு அந்த பொண்ணுங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. ஆனா யாருமே வர்ற மாதிரியே தெரியல. அவளும் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி அவளோட கிளாஸ்மேட்ஸ் பேய் மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு டக்குன்னு பயமுறுத்த மிரண்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுல ஒரு பொண்ணு எனக்கும் என்னோட லவருக்கும் மேட்சிங் இருக்கா அப்படின்னு அந்த டாரட் கார்டை வச்சு ரீட் பண்ணி சொல்ல அப்படின்னு கேட்க மத்த பொண்ணுங்களை பார்த்து சொல்ல அப்படின்னு கேட்கவும் ஹீரோனு வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. அடுத்து அவளோட அம்மா பண்ற மாதிரி டாரட் கார்டை வச்சு ரீட் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுல இருந்து ஒரு 3 கார்டை மட்டும் எடுத்து வைக்கிறா. அதுல இருந்து நடுக்கார்டை எடுத்து பார்த்தா அதுல ஒரு பொண்ணை கத்திகளுக்கு நடுவுல கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதாவது இந்த கார்டோட மீனிங் என்னன்னா கையறற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஹெல்ப்லெஸ்னஸ், அதான் மீனிங். அதையே ஹீரோனை பார்த்துட்டே இருக்க அது எல்லாத்தையுமே அதுல ஒரு பொண்ணு போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோனை அவங்கள்ட்ட என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம குழம்பி போய் நின்றுகிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கிருந்த லைட் எல்லாமே ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அப்ப தூரத்துல இருந்து புத்ரி அப்படின்னு ஹீரோனோட பேரை சொல்லி இந்த கொடூரமான சாத்தம் கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்க அதையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த சாத்தனோட உருவம் நிக்குது. அந்த உருவத்தை பார்த்து பயந்து போன ஹீரோனும் அங்கிருந்து டக்குன்னு போயிடுறா. காருக்குள்ள வந்து பயத்தோட ஹீரோனு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் தான் சொன்னல அவங்க கூட போகாதன்னு அப்படின்னு அவங்க அம்மாவோட நம்பர்ல இருந்து மறுபடியும் மெசேஜ் வந்திருக்கு. அதனால அந்த நம்பருக்கு கால் பண்ணி விளையாடாதீங்க, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பயங்கரமா கத்துறா. கத்திட்டு வேகமா வீட்டுக்கு வந்த ஹீரோனுக்கு ஏதோ உருட்டுற மாதிரி சத்தம் கேட்க பாட்டிமா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ரூமுக்குள்ள போக அங்கே ஹீரோனோட சித்தி கஃபர்ட் குள்ள எதே தேடிக்கிட்டு இருக்காங்க. இவ வந்ததும் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க காலேஜ் எப்படி போச்சு அப்படின்னு அப்படியே ஹீரோனோட சித்தி பேச்ச மாத்திடுறாங்க. அவங்க எதே தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அடுத்து சாப்பிட்டுக்கிட்டே ஹீரோனோட சித்தியும் புத்திரி உங்க அம்மா இறந்த அன்னைக்கு யாரை பார்க்க போயிருந்தாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு ஹீரோனு கேட்க உங்க அம்மாவோட டாரட் கார்டு எங்க இருக்கு, அவங்களோட ஆபீஸ் ரூம்ல தானே இருக்கணும் அப்படின்னு ஹீரோனோட சித்தி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு அவரோட அம்மாவோட நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல அதை அவள்கிட்ட கொடுக்காத, அது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அம்மாவோட டாரட் கார்டு உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்க அது உன்னோட அம்மாவோட விருப்பம் தான் அப்படின்னு சித்தியும் சொல்ல நீங்க இங்க வந்ததே கிடையாது, அம்மாட்ட பேசுனதும் கிடையாது அப்படின்னு ஹீரோன்னு சொன்னாலும் எனக்கு உங்க அம்மாவுக்கு நடுவில் இருக்கிற அந்த கம்யூனிகேஷனை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ஹீரோனோட சித்தியும் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ஹீரோன் கேட்க அதுக்கு ஹீரோனோட சித்தியும் எனக்கு உன்னை பத்தி கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு இங்க போன வர ஹீரோனோட சித்தியும் பயந்துடுறா. அடுத்து ஹீரோனும் ரொம்ப கவலைப்படுற மாதிரி நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பூனையை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறா. அடுத்து நேரா வந்து தன்னோட அம்மாவோட டாரட் கார்டை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சில கார்ட்ஸ் மட்டும் கீழே விழுந்துடுது. மற்ற கார்டுகளை எடுத்து வச்சுட்டு கீழே பார்த்தா கீழே விழுந்த கார்டுகள் எல்லாமே இப்ப ரவுண்டா ஃபார்ம் ஆயிருக்குங்க. அதை பார்த்து மிரண்டு போன ஹீரோனும் ஒருவித பயத்தோடைய நடுவுல இருக்கிற அந்த கார்டை எடுத்து திருப்பி பார்த்தா அதுல டெத் அப்படின்னு எழுதிருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் முடிஞ்சு அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த கார்டை பார்க்கும்போது பார்ட்டிக்கு போன இடத்துல அந்த சாத்தம் உருவத்தை பார்த்திருப்பால அதோட ஞாபகம் தான் வருது. அடுத்து எதை பத்தியும் யோசிக்காம கார்டை எடுத்து வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிறான். ஆனா அடுத்த செகண்டே ஒரு மெசேஜ் வர பார்த்தா குட் நைட் புத்ரி அப்படின்னு அவங்க அம்மாவோட நம்பர்ல இருந்து வந்திருக்கு. அதை பார்த்த உடனே பயந்துகிட்டு போத்திக்கிட்டு படுத்துடுறா. அடுத்து கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒண்ணு கதவு கிட்ட சுரண்ட மாதிரி சத்தம் கேட்கவும் ஹீரோன் தூக்கத்திலேயே எந்திரிச்சு போயிட்டு கதவு திறந்து பார்த்தா அது அவளோட பூனை தான். அதை உள்ள தூக்கிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா அது மறுபடியும் ஓடி போயிடுது. அதனால மறுபடியும் தூங்க ஆரம்பிக்க அந்த பூனை எங்கேயே போக அப்படின்னு நடு ராத்திரி காட்டுறாங்க. ஹீரோனும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க அப்ப ஏதோ ஒண்ணு அவளோட ரூம் கதவை திறந்துகிட்டு உள்ள வருது. அதே நேரத்துல ஹீரோனோட அம்மாவோட ஆபீஸ் ரூம்ல ஹீரோனோட சித்தி அந்த டாரட் கார்டை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க போல, ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு பின்னாடி வர்ற மாதிரி இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. ஏதோ ஒரு சத்தம் கேட்காம வெளியில வரும்போது டக்குன்னு ஏதோ ஒண்ணு கிராஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அதை பார்த்து அந்த பக்கம் வந்த ஹீரோனோட சித்தியும் அந்த பக்கம் வந்து யாருது அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு மறுபடியும் மாத்தி மாத்தி கிராஸ் ஆகுது. அடுத்து பக்கத்துல இருக்க ரூமுக்கு வந்து பாக்குறாங்க. அங்க லைட் எரியாம இருக்கவும் போன் லைட்டை வச்சு அந்த ரூமை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப டக்குன்னு பின்னாடி வந்து சத்தம் கேட்கவும் அப்படி திரும்பி பாக்குறாங்க. அடுத்து எங்க சிஸ்டர் அதை வச்சிருக்க அப்படின்னு திரும்பி நின்று பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் என்னன்னு திரும்பி பார்த்து அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிடுறா. அவங்களுக்கு பின்னாடி ஹீரோனோட அம்மாவோட போகாங் போய் அப்படி நின்னுகிட்டு இருக்கு. பயந்து போய் கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்ப யாருமே இல்ல. அப்பதான் அங்க பூனை இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் சத்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைய அருவருப்பா மூஞ்சிய வச்சுக்கிட்டு அப்படியே தூக்குறாங்க. அவங்களுக்கு பூனைனாலே பிடிக்காது போல. அடுத்த நாள் ஹீரோனோ காலேஜுக்கு கிளம்பிட்டு தன்னோட பூனையை தேடி பார்த்துட்டு அது இல்லாம இருக்கவும் அந்த பாட்டிமா கிட்ட சியோ திரும்பி வந்தா அதுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்ப அவரோட கார் பஞ்சரா இருக்கவும் டாக்ஸி பிடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது தன்னோட சித்தி வெளியில வரதை பார்த்துட்டு வேகமா போயிடுறா. அடுத்த சீன்ல ஹீரோவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் சியோ வெளியில போயிருக்கோம் வந்துடும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனோ அவன் வெளியில போக மாட்டான், போர்ஸ் பண்ணி தூக்கிட்டு வந்தாதான் வருவான், எனக்கு தெரிஞ்சனோட சித்தி மார்னி தான் வெளியில தூக்கி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அவளுக்கு ஒரு போட்டோ ஒண்ணு ரிசீவ் ஆகுது. அதுல நைட்டு ஹீரோனோட சித்தி நைட்டு அந்த பூனை தூக்கி இருப்பாங்க.
இருக்காங்கல்ல அந்த போட்டோ ஹீரோனோட அம்மாவோட போன்ல இருந்து அவங்க நம்பர்ல இருந்து ஹீரோனுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அதை பார்த்த ஹீரோனோ நான் சொன்னல அவங்க தான் போன் ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல சரி இந்த போட்டோவை யார் எடுத்திருப்பா இந்த மெசேஜுக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க அது உன்னோட அம்மா கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல அதுக்கு ஹீரோனோ என்னோட அம்மாவா இருந்தா அப்படின்னு சொல்றா. இதுல இருந்து ஹீரோன் மெசேஜ் பண்றது தன்னோட அம்மா தான் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு நல்லாவே தெரியுது. ஆனா இதுக்கப்புறம் நடக்க போறத ஹீரோன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அப்போ ஒரு பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து உங்க அம்மா வரையும் எனக்கு டாரட் கார்டை ரீட் பண்ணி எனக்கு ப்ரிடிக்ஷனை சொல்றீ அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோ சோசியல் மீடியாவில் அன்னைக்கு அந்த பொண்ணுங்களுக்கு முன்னாடி டாரட் கார்டை ரீட் பண்ண மாதிரி ட்ரை பண்ணிருப்பாள்ல அவ கண்ணுக்கு சாத்தன கூட தெரியாம மிரண்டு போய் ஓடி வந்திருப்பாளே அதை ஒரு பொண்ணு வீடியோ எடுத்திருப்பாள்ல அந்த பொண்ணு சோசியல் மீடியாவில் அதை அப்லோட் பண்ணிட்டா போல. இதனால கோமன ஹீரோனோ அந்த கேங் கிட்ட போயிட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த பொண்ணுங்க ஹீரோனை அவமானப்படுத்த அப்ப அவங்கள சும்மா விடாத அப்படின்னு ஒரு குரல் கேட்க ஹீரோன் டக்குன்னு ஆக்ரோஷமாகி பாட்டுல உடைச்சு அந்த பொண்ணை குத்த போயிடுறா. எல்லாரும் எப்படி தடுத்துறாங்க. ஹீரோவை அங்கே வந்து தடுத்து ஹீரோனை சுயநோக்கு கொண்டு வரா. ஹீரோன் டக்குன்னு அங்கிருந்து பாத்ரூமுக்கு ஓடுறா. அப்ப திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி சத்தம் கேட்கவும் ஹீரோன் பயத்தோட எல்லா பாத்ரூமையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கடைசி ரூம்ல ஒரு லேடி ரத்த கரையோட நிக்கிறத பாக்குறா. அது வேற யாரும் இல்ல ஹீரோனோட அம்மாவோட ஆவிதான். அதை பார்த்து மிரண்டு போய் ஹீரோன் அப்படி பின்னாடி போக ஹீரோனோட அம்மாவோட ஆவியும் எனக்கு ஹெல்ப் பண்ணு புத்ரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அதனால ஹீரோனை பயந்துகிட்டே கண்ணை மூடி உட்கார்ந்துடுறா. அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அங்கே அப்படி எதுவுமே இல்ல. அப்படி சீனும் கட்டாக அடுத்த சீன்ல ஹீரோனோ காலேஜுக்கு வெளியில நின்னுகிட்டு அந்த வீடியோ கீழே இருக்கிற அந்த கமெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்த ஹீரோ நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க அம்மா தான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடாத நீ எதுக்கு அந்த பொண்ணுங்களோட போன நீ இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனோ அப்ப அவங்க என்ன கேவலப்படுத்துறது மட்டும் ஓகேவா அட்லீஸ்ட் எங்க அம்மா தான் நீ முன்னாடியே வான் பண்ணி காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்றான். அடுத்து ஹீரோவும் சரிவா பஸ்ல போய்கிட்டே பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு காலேஜ் பஸ்ல போய் ஏறான். அடுத்து ஹீரோனு கொஞ்சம் குழப்பத்தோட பஸ்ல போய் ஏற அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிற எல்லாரும் ஹீரோனை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல சில பேரு உனக்கு இன்னும் புரியலையா அப்படின்னு திரும்ப கேட்கவும் உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு அப்படின்னு புரியாம ஹீரோனு கடைசி சீட்ல போய் உட்கார்ந்த அடுத்த செகண்டே அவங்க அம்மாவோட நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல இவங்க காலேஜ் பஸ் ஆக்சிடென்ட் ஆகி 15 பேர் படுகாயம் அப்படின்னும் 3 பேர் மைனர் காயம் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்து மிரண்டு போன ஹீரோனோ ஹீரோவை கீழே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கீழே இறங்குறா. ஹீரோவும் கீழே இறங்கி என்னச்சு உனக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோ நம்ம இந்த பஸ்ல போக கூடாது இந்த பஸ்ல அம்மா போக வேணாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல இன்னுமா இதை நம்புற அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனை திட்டி மறுபடியும் அந்த பஸ்ல ஏத்துறான். ஆனா இப்ப உள்ள இருக்கிற எல்லாருமே பிணம் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு மிரண்டு போய் கீழே இறங்கிடுறா. அடுத்து அவங்க 2 பேருமே கேப் புக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப எஃப்எம்ல இவங்களோட காலேஜ் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னும் ஹீரோனோட அம்மா அனுப்பின அந்த நியூஸ்ல வந்த மாதிரியே அப்படியே சொல்லவும் ஹீரோனு பயத்தோட இறங்கி ஆக்சிடென்ட் நடந்த அந்த இடத்துக்கு போக பின்னாடி ஹீரோவும் போறான். அங்கே போய் பார்த்தா ஹீரோன் பயந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அதை பார்த்த ஹீரோனு பயந்துகிட்டே கிளம்ப அப்ப ஹீரோவும் ஹீரோனை தடுத்து நிறுத்த ஹீரோனோ பாத்தியா அம்மா தான் நம்மளை காப்பாத்திருக்காங்க முன்னாடி கூட நான் நம்பல ஆனா இப்ப அதை அவங்க தான் அப்படிங்கறத நம்புறேன். இப்பதான் என்னை எங்க அம்மா உண்மையிலே கேர் பண்ற மாதிரி இருக்கு. வேலைன்னு இருந்தவங்க எனக்கு கவனிக்காதவங்க இப்ப பாசத்தை காட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோவோ நீ இது எல்லாமே உங்க அம்மா அனுப்புறாங்க அப்படின்னு நம்புறேன் இதை அவங்க அனுப்பாம இருந்திருந்தா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோனோ உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக இருந்து போயிடுறா. அடுத்து ஹீரோனு வீட்டுக்கு வர அப்ப ஹீரோனோட சித்தியோ வீட்டுக்கு வந்துட்டியா பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பார்த்தேன் எனக்கு கவலையா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோனோ அவரோட போன ஒரு ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ரிசீவ் ஆகவும் அதை பார்த்த உடனே ஹீரோயின் நேரம் அந்த ரூமை தேடி போறா. அந்த கதவுக்கு அந்த பக்கமா ஹீரோயின் போன இறந்து கிடக்கு ரத்த வெள்ளத்துல. அதை பார்த்து பயங்கரமா ஹீரோயின் கத்த அதனால சித்தியும் பாட்டியும் அங்கே வந்துடுறாங்க. ஆனா ஹீரோயினோ அவரோட சித்தி தான் தன்னோட பூனையை கொண்டுட்டாங்க அப்படின்னு பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றா. நான் இப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு ஹீரோயின் சித்தி என்னதான் சொன்னானோ ஒத்துக்க மாட்டா. ஹீரோனோட சித்தி அவரோட பூனையை தூக்கி வச்சிருக்க மாதிரியான அந்த போட்டோவை காட்ட ஆனா அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இனிமே இங்க இருக்காதீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போயிடுறா ஹீரோயின். அடுத்த சீன்ல ஹீரோயினோ அவரோட அம்மாவோட போட்டோவை சோகத்தோட பாத்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு மெசேஜ் ரிசீவ் ஆகிற சத்தம் கேக்குது. நிறைய பேரு இப்ப ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணி அவங்க அம்மாவோட கிளைண்ட் நீ உங்க அம்மா மாதிரி எனக்கு டைரக்டா ரீட் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த போட்டோ கீழே விழுகுது. அந்த போட்டோக்கு பின்னாடி ஏதோ எழுதின மாதிரியான ஒரு பேப்பர் இருக்கு. அதுல என்ன மாதிரி மாறுறதுல உனக்கு என்ன தப்பு இருக்கு நீ மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு எழுதி இருக்கு. அதை பார்த்து ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பாட்டிமா கதவை தட்டிட்டு உள்ள வராங்க. வந்தவங்க நான் அப்படி சொல்றேனே தப்பா நினைக்காத நீ இப்பெல்லாம் நீயாவே இல்ல அப்படி சொல்ல அதுக்கு ஹீரோயினோ பாட்டிமா உங்களுக்கு அம்மாவோட கிளைண்ட்ஸை பத்தி தெரியுமா எனக்கு அவங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு நான் டாரட் கார்டை ரீட் பண்ற மாதிரி வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டா நான் அவங்களை மீட் பண்ணணுமே அப்படி சொல்ல புத்திரி உண்மையிலேயே உங்க அம்மா மாதிரி நீயும் டாரட் கார்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்க அம்மா இறந்ததுல இருந்து எனக்கு தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே அம்மா கிட்ட இருந்து வர மாதிரி இருக்கு. அது எல்லாமே எனக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது அம்மா அவங்களோட வேலையை என்னை எடுத்து பண்ண சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்படியே நடு ராத்திரி காட்டுறாங்க. வெளியில இடியும் முன்னுல அடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயினோ அவளோட ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு யாரையோ சாட்டையில அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அடி வாங்குற லேடியும் அடி தாங்க முடியாம கத்துற மாதிரியும் ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோயினோ சத்தம் கேட்டு டக்குன்னு முழிக்கிறா. யாரா சத்தம் கேட்கிற அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள ஹீரோனோட அம்மாவை நரகத்துல கட்டிப்புட்டு
சொல்லிட்டு சாட்டையால அடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்களும் என்னோட வேலையை நீ எடுத்து பாருமா, அவங்க செய்தியை உனக்கு சொல்லணுமா, அதுதான் ஒரே வழி அப்படி சொல்ல ஹீரோயின் பயத்துல கதவை அடைச்சிடறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினும் அம்மாவோட வேலையை எடுத்து பண்ண முடிவு பண்ணிட்டா போல. அதனால ஒரு கிளைண்ட கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ரீட் பண்ணி ப்ரெடிக்ஷன் சொல்றதுக்காக அவங்களோட இடத்துக்கு வந்திருக்கா. அவன் ஒரு பணக்காரன் போல. அவனும் ஹீரோட அம்மா இறந்ததுக்கு வருத்தத்தை தெரிவிச்சுட்டு, நீயும் உன்னோட அம்மா மாதிரி அக்யூரேட்டா கணிச்சு சொல்லுவ அப்படின்னு நம்பிக்கை இருக்கு, என்னோட ஃபியூச்சர் குழந்தைய பத்தி கணிச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோன் ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல இங்க ஹீரோட சித்திக்கிட்ட பாட்டிமாவும் ஹீரோன் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, புத்திரியோட அம்மாவுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது உண்மைதான், ஆனா இப்ப புத்திரி கிட்ட பேசுறது உண்மையிலேயே அவளோட அம்மா தானா அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோனோட சித்தியும் அது அவளோட அம்மாவே கிடையாது, என்னோட சிஸ்டர் பயந்த ஒரே விஷயம் புத்திரியும் ஒரு டாரட் ரீடரா மாறிடவே கூடாது அப்படிங்கிறதான் எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட சிஸ்டரோட ப்ரெடிக்ஷன் அக்யூரேட்டா இருந்தது அவளோட கால்குலேஷனால மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஹீரோனோ டாரட் கார்டை ரீட் பண்ண 3 கார்டை எடுத்து அதை திருப்பி பார்த்து அதிர்ச்சி ஆகிறா. ஏன்னா அது நல்ல கார்ட்ஸே கிடையாது. அதே நேரத்துல ஒரு குரல், பிறக்க போற அந்த குழந்தை ஒரு கெட்ட சகனம், அவரும் அவரோட ஒய்ஃபும் பிரிய போறாங்க, அவங்களுக்கு பிறக்க போற அந்த குழந்தை சாக போகுது அப்படின்னு ஒரு வாய்ஸ் சொல்றதை கேட்டு ஹீரோனு பயத்தோட சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கா. அவரும் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாரு. உண்மையை சொல்லு அப்படின்னு ஒரு குரல் ஹீரோனை பயமுறுத்திக்கிட்டே இருக்க, அப்ப அங்கே ஒரு பொண்ணு கம்பியில சுத்தி டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கா. திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று ஆகுற மாதிரி ஹீரோனுக்கு தெரியுது. அந்த நரக சாத்தான் தான் அந்த பொண்ணோட கழுத்து நெரிச்சு கொள்ற மாதிரி ஹீரோனுக்கு தெரிய, ஆனா அந்த நபருக்கு ஒண்ணுமே தெரியல. இவ எதை இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனை பயந்துகிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கார்ல வந்து உட்கார்ந்த உடனே ஏன் அந்த செய்தியை டெலிவரி பண்ணல அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோனோ அதை பார்த்து அப்படியே பயந்து போயிடுறா. அடுத்து அவளை அங்கிருந்து கிளம்பும் போது அவளோட காருக்கு பின் சீட்ல அவளோட அம்மாவோட உருவம் ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்ப ஹீரோனை எப்படி வீட்டுக்கு வந்து பயத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது யாரோ ஹீரோன ரூமுக்கு வெளியே நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்த ஹீரோனோ ஒருவித பயத்தோட எந்திரிச்சு கதவு கிட்ட போறா. அப்ப கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்கவும் இவள கதவு திறந்து பாத்துக்கிட்டே யாரது அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெளியில வர, அப்ப அவளை மாத்தி கிராஸ் பண்ணி ஒரு உருவம் போய்கிட்டு இருக்கு. அடுத்து பின்னாடி சவுண்ட் கேட்கவும் ஹீரோனோ அந்த பக்கமா போறா. அதே நேரத்துல ஹீரோனோட சித்தியும் ஹீரோனோட அம்மாவோட ரூம்ல எதையோ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க ஹீரோனோட அம்மா மாதிரி இன்னொரு டாரட்டரோட விசிட்டிங் கார்டை தான் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அப்ப ஹீரோனோ அந்த பக்கமா வர, அப்ப அம்மாவோட ஆபீஸ் ரூம் ஓபன் ஆயிருக்கவும் யாரத திறந்திருப்பா அப்படின்னு குழப்பத்தோட நின்று பாத்துக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு வினோதமா ஹீரோனோட காதுக்குள்ள போயிடுது. அதை எடுக்க அவளும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளை ஏதோ ஒண்ணு கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படி திரும்பி டோர் பக்கமா பாப்பா பாருங்க, பார்க்கவே மிரட்டலா இருக்கும். அதே நேரத்துல உள்ள ஹீரோனோட சித்தி அந்த விசிட்டிங் கார்டுல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுற மாதிரி சத்தம் கேக்குது. அந்த நபர் ஹீரோனோட அம்மாவோட குரு, அதாவது ஹீரோனோட அம்மாவோட ஃப்ரெண்டு. ஹீரோட சித்தியும், சார் நான் மாமா சாரியோட சிஸ்டர் பேசுறேன், எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் சாரியோட பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி சத்தம் கேட்கவும் டக்குன்னு திரும்பி பாக்குறா. அப்போ ஒரு போட்டோ ஃப்ரேம் கீழே விழுந்து கிடக்கவும் அதை எடுத்து வச்சுட்டு இருட்டா இருக்கிற அந்த ரூம் பக்கமா பாத்துக்கிட்டே இருக்கும்போது, நான் தான் சொன்னேன்ல என்னோட பொருட்களை தொடாதன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோனோ ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோனோட சித்திய உடஞ்ச கண்ணாடி துண்டை வச்சு குத்தி கொல்ல பாக்க சித்தியும் இப்படி தடுக்க பாக்குறாங்க. இப்படியே அவங்களுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோனோ சித்தியோட நெஞ்சில ஓரத்துல குத்திடுறா. அப்ப டக்குன்னு அவளும் தூக்கத்துல முழிக்கும் போது அது எல்லாமே ஹீரோனுக்கு கனவு மாதிரி தெரியுது. ஆனா வெளியில சத்தம் கேட்கவும் வெளியில வந்து பார்க்கும்போது அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறா. எல்லாமே உண்மையிலேயே நடந்திருக்கு. பாட்டிமா ஹீரோட சித்தியை பார்த்து அதிர்ச்சியாகி ஆம்புலன்ஸை வர வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோனோட கையில ஒரே ரத்தமா இருக்கிறத பார்க்க முடியுது. அவளும் அந்த ரத்தத்தை டக்குன்னு கழுவிட்டா போல. இப்ப பாட்டிமா உள்ள வரும்போது தன்னோட கையவே பார்த்துக்கிட்டு இருக்கா ஹீரோயின். அப்ப பாட்டிமா கிட்ட ஹீரோனோ மார்னி சித்தியை தான் நான் போக சொல்லிட்டேன்ல, அவங்க இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு பாட்டிமாவும், அம்மா தான் உன்னோட சித்திக்கு கால் பண்ணி என்னோட பொண்ணை பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு இந்த பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க அப்படின்னு ஹீரோனோ பாட்டிமா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஹீரோனுக்கு அந்த நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல அவளை நம்பாத அப்படின்னு வருது. அந்த பாட்டிமாவும் உன்னோட அம்மா உன்னிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, மெசேஜ்ல அவ போய் சொல்றா அப்படின்னா அங்கிருந்து கிளம்பு அப்படின்னு வர, அதோட அவ போய் சொல்றா அப்படின்னு ஒரு வாய்ஸும் கேட்க, அதனால குழம்பி போய் டக்குன்னு கார் கீயை எடுத்துக்கிட்டு ஹீரோனோ அங்கிருந்து கிளம்பிடுறான். பாட்டிமாவால அவளை தடுக்க முடியல. அப்ப பாருங்க அவங்க வீட்டு வாசல்ல ஹீரோனோட அம்மாவோட உருவம் ஒரு மாதிரி சிரிச்சு அப்படி நின்னுகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அது உண்மையிலேயே அவங்க அம்மாவே இல்ல அப்படின்னும் ஏதோ ஒரு பிளானோட அந்த நரக சாத்தான் தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி புரிய வருது. இங்க ஹீரோயினும் ஒரு சிறுநில நிக்கும் போது சிலம் திரும்ப வீட்டுக்கு வா அப்படின்னு அவங்க அம்மா அனுப்புற மாதிரி வருது. அதே நேரத்துல அவளுக்கு முன்னாடி ரோட்ல ஹீரோனோட அம்மாவோட உருவம் நின்று இவளையே பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கவும், தொடர்ந்து என்னை பார்த்து ஏன் பயப்படுற அப்படி மெசேஜ் வரவும் கடுப்பாகி போன வெளியில தூக்கி போட்டுட்டு கிளம்பிடுறா. ஏன்னா அதோட அம்மாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சந்தேகம் அவளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வேகமா தோட காலேஜுக்கு ஹீரோவை தேடி வந்து ஹீரோ கிட்ட வந்து அந்த மெசேஜ்ல ஏதோ தப்பு இருக்கு, நான் என்னோட சித்தியை குத்திட்டேன், ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அத அவனோ ஹீரோன் கிட்ட காட்ட, உத்தி ஏன் பயப்படுற, நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு வந்திருக்க. அப்பதான் ஹீரோட முகத்தை பாக்குறா. அவனோட முகம் பேய் மாதிரி மாறுது. அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களோட முகம் எல்லாம் பேய் மாதிரி மாற ஹீரோனை பயந்துகிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி வந்து கார்ல வந்து
ஏற அப்ப காருக்கு முன்னாடி இருக்கிற கண்ணாடியில புத்திரி வீட்டுக்கு வா அப்படின்னு எழுதி இருக்கு. அதை பார்த்து இன்னும் பயந்து போயிடுறா. அத வைப்பரை வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்ப எஃப்எம்ல புத்திரி எனக்கு ஹெல்ப் பண்ணு வீட்டுக்கு வா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்க இவ்வளவு ஆஃப் பண்ணி பாக்குறா. ஆனா திரும்ப திரும்ப ஆனாகவும் கடுப்பாகி வெறுப்புல நிப்பாட்டா அப்படின்னு கத்துறா. அடுத்து வீட்டுக்கு வந்த ஹீரோனோ வீடே அமைதியா இருக்கிறத பாக்குறா. பாட்டிமா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறா. வீட்டுல யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. அப்ப ஹீரோனோட பேரை சொல்லி அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கவும் ஹீரோனோ சத்தம் கேட்கிற பக்கமா போறா. அப்ப கீழே டாரட் கார்டுகள் இருக்கவும் அதை எடுத்துக்கிட்டு வெளிச்ச வர பக்கமா அந்த ரூம் பக்கமா போக அங்க ஏதோ ஒரு ரிச்சுவல் பண்ற மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருக்கு. அப்பதான் பாக்குறா அந்த ரூமோட பெட்ல ஹீரோனோட அம்மாவோட உருவம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோன பயத்தோட பெட்டுக்கு கீழே குனிஞ்சு பாக்குறா. அந்த சாத்தான் தான் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தெரியுது. அப்ப அந்த உருவம் திரும்பி புத்திரி கிட்ட என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கிட்ட வந்தவங்க போய் டாரட் கார்ட் பாக்ஸ் எடுக்கிறாங்க. ஹீரோனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நம்ம எதுக்கிட்டயே வசமா எக்கு தப்பா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. எப்படியே வெளியில போயிடலாம் அப்படின்னு கதவை பாக்குறா. ஆனா அதுக்குள்ள கதவு மூடிடுது. அவளால வெளியிலயும் போக முடியல. அப்ப ஹீரோனோ என்னோட அம்மாவே இல்ல, என்னோட அம்மா இப்படிலாம் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்ல ஹீரோனோட அம்மாவோட உருவம் பாக்ஸ கீழே வச்சுட்டு நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோனுக்கு கிட்ட வந்து அவளை வசியம் பண்ணிடுது. அப்படியே அந்த ரூமோட கதவும் ஓப்பன் ஆக அப்ப பாட்டிமா அப்படின்னு கூப்பிடுற சத்தம் மறுபடியும் கேட்கவும் அப்பதான் பாட்டிமா புத்திரி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வெளியில வராங்க. அங்க வினோதமா நடக்க ஆரம்பிக்குது. பாட்டிமா அப்படின்னு மேல இருந்து சத்தம் கேட்க பாட்டிமாவும் மேல பார்க்கும்போது ஹீரோன் மேல இருந்து பாட்டிமா மேல குதிச்சு கொல்ல பாக்குறான். அவங்களும் எப்படி தப்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோனை பொசஸ் பண்ணிருக்கிற அந்த சாத்தான் அந்த பேய் பாட்டிமாவை விடாம கொல்ல பாக்குது. அப்பதான் அந்த ஹீரோனோட அம்மாவோட குருவான அதாவது ஹீரோனோட அம்மாவோட ஃப்ரெண்டு அவரை ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டான் போல. எப்படியோ குரு அப்போதைக்கு மந்திரத்தை சொல்லி ஹீரோனோட உடம்புல இருந்து அந்த சாத்தானை அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் சீனனுக்கு வந்த ஹீரோன் கிட்ட அந்த ஷாமனோ உங்க அம்மாவோட டார்க் கார்டு எங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோனோ அவ வச்ச இடத்துல போய் தேடுறா. ஆனா அவ வச்ச இடத்துல அந்த கார்டு இல்ல. அதனால எல்லாரும் அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோனோ அவரோட சித்தியை குத்தும் போது கீழே சிந்துன அந்த ரத்தத்தை அந்த ஷாமன் தொட்டு பார்க்கும்போது அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிடறாரு. அப்ப ஹீரோவும் ஏதோ ஒரு புக் எடுத்துட்டு வந்து காட்ட அதை பார்த்த ஷாமனோ சாரி இந்த வீட்டையே டாரட் கார்டு ரீட் பண்ண யூஸ் பண்ணிருக்கா. இந்த இடத்துல இருந்து தான் அவளுக்கு ஆரூடம் சொல்ற அந்த சாத்தான் ரூட்டடா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோனோ ஒரு இடத்துல இருந்து அந்த கார்டை கண்டுபிடிச்சிடறான். அங்க ஹீரோன் மத்ததை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஷாமனோ அந்த ஆரூடத்தை கேட்க இப்ப யாருமே இல்ல அப்படிங்கிறதுனால அந்த சாத்தான் கோவம் ஆயிடுச்சு அப்படி சொல்ல அப்ப ஹீரோனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்க டக்குன்னு பயத்தோட திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப இது எல்லாமே உன்னோட தப்பு தான் அப்படின்னு ஹீரோனோட அம்மாவோட உருவம் ஹீரோனை பயமுறுத்த அடுத்து அவங்களோட உருவத்திலையும் வந்து ஹீரோனை பயமுறுத்துது. ஹீரோன் பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டு மத்தவங்க அங்கே வந்து அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்க போறாங்க. அப்ப அங்க அந்த சாத்தான் நின்னுகிட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு. மத்தவங்களை வந்து ஹீரோனை சமாதானப்படுத்துறாங்க. அப்ப அந்த ஷாமனோ அந்த சாத்தான்கள் ஏமாத்து பெறவில்லைங்க. அதுங்க ஏஞ்சல்கள்ட்ட இருந்து தகவலை விட்டு கேட்டு ஆர்வம் சொல்லுதுங்க. ஆனா அந்த உண்மையில 1000 பொய்கள் கலந்துருக்கும். உங்க அம்மாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நான் ஆர்வம் சொல்றதை நிப்பற்றதுக்கு முன்னாடி நானும் உன்னோட அம்மாவும் ஒன்னாதான் அதை கத்துக்கிட்டோம். நாங்க 2 பேரும் தான் அந்த அக்ரிமெண்ட அதுங்க கூட போட்டோம். உங்க அம்மா மட்டும் சில பேரால மட்டும்தான் அக்யூரேட்டா அந்த ரீடிங்க பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு சாத்தான்களோட விஸ்பர்ஸ்களால தான் அவங்களுக்கு இந்த சக்தியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அப்படியே அவரும் அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதுங்க இப்ப பொய்களை விஸ்பர் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. உன்னைய பொய் சொல்லி ஏமாத்த ஆரம்பிச்சிருக்குங்க. அதுங்க உன்னை காயப்படுத்த ஆரம்பிச்சிருக்குங்க. அது மூலமா உன்னோட ஒரு அக்ரிமெண்ட் போட ட்ரை பண்ணுதுங்க அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோனோ அப்ப அது அம்மா இல்லையா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க அதுக்கு அந்த ஷாமனோ உங்க அம்மா என்னட்ட ஒரு நாள் வந்தாங்க. அவங்களோட பவரை போக்குறதுக்காக வந்தாங்க. அவங்க பவரை எடுக்க சொன்னாங்க. அது மூலமா அந்த அக்ரிமெண்ட் ஒரு முடிவுக்கு கொண்டு வர நினைச்சாங்க. அதனால அந்த சாத்தான் கோவமாகி உங்க அம்மாவை கொன்னுடுச்சு. இந்த கார்டு மூலமா தான் உங்க அம்மா அந்த சாத்தங்களை கான்டாக்ட் பண்ணாங்க. அதனால அந்த கார்டுகளை உங்க அம்மாவோட பாடியோட புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கடைசியில ஹீரோனோட அம்மாவை பார்த்து அந்த இடத்துக்கு வராங்க. அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஹீரோனையும் ஹீரோவையும் விட்டுட்டு ஷாமனும் பாட்டி அம்மாவும் அந்த இடத்துக்கு போக ஆனா ஹீரோனை மறுபடியும் பொசஸ் பண்ண அந்த சாத்தான் ஹீரோவை கொல்ல பாக்குது. எப்படியே ஹீரோவும் கஷ்டப்பட்டு ஹாரன் அடிக்கவும் ஷாமன் திரும்பி வந்து காப்பாத்திடுறாரு. அடுத்து இப்ப ஹீரோனை தன்னோட கூட்டிக்கிட்டு எப்படியோ ஹீரோனோட அம்மாவை புதைச்ச அந்த இடத்தை தோண்டி பாடியை கண்டுபிடிச்சிட்டு ஷாமனோ டாரட் கார்டு எடுக்க போயிடுறாரு. ஆனா அங்க இருந்த ஹீரோனை அந்த சாத்தான் அவங்க அம்மாவோட உருவத்துல பயமுறுத்தி என் கூடவே இரு அப்படின்னு மயக்க பாக்குது. எப்படியே ஷாமன் திரும்பி வந்து ஹீரோனை சுயனுக்கு கொண்டு வந்து அந்த சாத்தானை எப்படியே அடக்கி அந்த கார்டை ஹீரோனோட அம்மாவோட பாடியோட வச்சு எப்படியே புதைச்சிடுறாங்க. அப்படி சீனும் கட்டாக கடைசியா கிளைமேக்ஸ்ல ஹீரோனோட எல்லா பொருட்களையும் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோக்கு பின்னாடி ஹீரோனோட அம்மா எழுதி வச்ச அந்த லெட்டர் இருக்கு. அதுல அவங்க பண்ணதை தப்ப மென்ஷன் பண்ணி அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. அந்த சாத்தானோட விஸ்பர்ஸ கேட்டிருக்கவே கூடாதுன்னு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. என்னைய மாதிரி நீயும் பண்ணிடக்கூடாது. உனக்கு ஏதாவது விஸ்பர்ஸ் கேட்டுச்சுன்னா அதை காது கொடுத்து கேட்காது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதை படிச்சு பார்த்துட்டு ஹீரோனோ ரொம்பவே ஃபீல் பண்றா. கடைசியில ஹீரோன் அது சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் மத்தவங்களோட சேர்ந்து எரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த படமும் முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.